क्लास 4 सूर्य किरण बुक लेसन 6 कांच की कहानी उसकी जुबानी कांचना ग्लास ஸ்டோரி ஆஃப் அ கிளாஸ் பை த வேர்ட் ஆஃப் இட்ஸ் மவுத். இந்த லெசனில் கண்ணாடி வந்து தான் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தானே சொல்லுது. पाठ का उद्देश्य एम ऑफ द लेसन आत्मकथा लिखने की विधा सीखना. हाउ टू राइट एन ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதை. இப்போ ஃபேமஸ் பீப்புள் வந்து லைக் அப்துல் கலாம் அவர்கள், அப்புறம் காந்திஜி, இவங்கெல்லாம் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. कांच के बनने की कहानी, हाउ ग्लास इज मेड அப்படிங்கிற ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். पाठ प्रस्तावना, इंट्रोडक्शन टू द लेसन. आप अपने घर में किस बर्तन में खाना खाते हैं. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த வெசலில் வந்து சாப்பாடு சாப்பிடுவீங்க, லைக் ஸ்பூன், பிளேட், டம்ளர், அதை மாதிரி கேட்குறாங்க. ये बर्तन किस धातु के बने होते हैं. இந்த வெசல்ஸ்லாம் எந்த மெட்டீரியலால், மெட்டல், அதாவது இப்போ கிளாஸு, பிளாஸ்டிக், செராமிக் அந்த மாதிரி சொல்கிறாங்க, எந்த மாதிரி மெட்டீரியலால் இட் இஸ் மேட் ஆஃப். दीपा कांच के ग्लास में दूध पी रही थी. தீபாங்கிறதா மெயின் கேரக்டர் ஆஃப் த லெசன். அந்த பொண்ணு வந்து கண்ணாடியால் ஆகப்பட்ட கிளாஸ் டம்ளரில் பால் குடிச்சிட்டு இருக்கா. उसका छोटा भाई करण बिस्तर पर उछल रहा था कि अचानक वह जोर से नीचे कूद पड़ा. அவளுடைய யங்கர் பிரதர், தம்பி பேர் கரண். அந்த பையன் வந்து பெட்டில் வந்து ஏறி ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். அப்போ சடன்லி வித் எ லவுட் நாய்ஸ் ஹீ ஃபெல்ஸ் டவுன். பெட்லேருந்து கீழே விழுந்துடுறான். தீபா சவுக் கர் உதர் தேக்னே லகி. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவள் வந்து திரும்பி பார்க்குறான் தம்பி பக்கமாக. सावधानी में ग्लास उसके हाथ से छूट गया. सावधानीना केयरफुल, असावधानीना केयरलेस. ஸோ கேர்லெஸ்லி அவள் கையில் இருந்த கிளாஸ் டம்ளர் கீழே விழுந்துருச்சு. ग्लास के ज़मीन पर गिरते ही एक जोर की आवाज़ हुई, झन. கிளாஸ் டம்ளர் வந்து கிரவுண்டில் விழுந்த பிறகு லவுட் நாய்ஸ் வந்துச்சு, என்ன ஜன்னு சத்தம் வந்துச்சு. சாரா दूध फर्श पर फैल गया. ஃபுல் மில்க்கும் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. अभी मम्मी डांटेगी यह सोचकर डर के मारे दीपा रोने लगी. இப்போ வந்து மம்மி வில் ஸ்கோல்டு மீ அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு ஷி பிகேம் அஃப்ரைட். பயத்தில் அவளுக்கு வந்து அழுகியே வந்துடுச்சு. ஷி ஸ்டார்டட் क्राइंग. दीपा ने रोते रोते देखा कि टूटे हुए कांचों से आवाज आ रही है. அவள் வந்து அழுதுட்டு இருக்கும் போது அந்த broken piece of glassesல இருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. என்ன சவுண்டு? மத் ரோவோ, டோன்ட் கிரை, அழாத. சுப் ஹோ ஜாவோ, அமைதியாயிடு. கல்தியாங் தோ ஹோ ஹி ஜாத்தி ஹே, மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன். தவறுகள் வந்து நடக்க தான் செய்யும் அப்படின்ட்டு இதெல்லாம் யார் சொல்கிறா? அந்த டூட்டே ஹுவே காஞ்சோம், broken glasses சொல்லுது. दीपा आश्चर्य से कांच की ओर देखने लगी. दीपा வந்து ஆச்சரியத்தோட அந்த கிளாஸஸ் பக்கமாக பார்க்க ஆரம்பிச்சா. अब वह रोना भूल गई. இப்போ அவ அழுறது நிறுத்திட்டா. she forgot to cry. कांच के नजदीक जाकर वह उसकी आवाज़ सुनने की कोशिश करने लगी. அந்த கிளாஸஸ் இருக்குல்ல, broken glasses, கீழே உடஞ்சி போன கிளாஸ் கிட்ட போகி அவள் வந்து அது சவுண்ட் வந்து கேட்க ட்ரை பண்ணான். உஸ்னே தீரே சே பூச்சா. தீபா வந்து மெதுவாக கேட்குறா. ஷி ஆஸ்ட் ஸ்லோலி, கியா காஞ்ச் போல் சக்தா ஹே. என்ன வந்து கண்ணாடி வந்து பேசுமா? கேன் த கிளாஸ் ஸ்பீக் அப்படின்ட்டு அவள் கேட்குறா. कांच से आवाज़ आई, क्यों नहीं, बोल तो रहा हूँ. கிளாஸ்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு. ஒய் நாட், ஐ எம் ஸ்பீக்கிங் ஒன்லி, நோ. அதாவது ஏற்கனவே தீபா வந்து கேட்டால, ஏன் கேன் த கிளாஸ் ஸ்பீக், கண்ணாடிலாம் பேசுமா அப்படின்னு கேட்டிருந்தா. அதுக்கு தான் இது பதில். இதோ பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கிளாஸ் சொல்லுது. தீபா ने कहा, फिर अपने बारे में कुछ बताओ. தீபா வந்து சொல்கிறா, then you tell something about you. कांच ने पूछा, क्या क्या जानना चाहती हो मेरे बारे में, पूछो. உனக்கு என்னை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்ட்டு கிளாஸ் சொல்லுது. தீபா ने कहा, தீபா சொல்கிறா, सब कुछ जानना चाहती हूँ तुम्हारे बारे में. எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறா.
तुम कब पैदा हुए, நீ எப்ப பிறந்த, तुम्हारा शरीर किस चीज से बना है, உன்னோட நீ வந்து எந்த திங்ஸ்னால உன்னை செஞ்சிருக்காங்க, तुम्हारा उपयोग क्या और कहाँ होता है, நீ வந்து ஃபார் வாட் யூ ஆர் யூஸ்ட் அண்ட் வேர் யூ ஆர் யூஸ்ட், எங்கெங்கெல்லாம் உன்னை யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தீபா சொல்கிறா. कांच बोला, कांच சொல்லுது, கிளாஸ் சொல்லுது, मेरे जन्म की कहानी तो हजारों वर्ष पुरानी है, என்னுடைய பர்த் ஸ்டோரி வந்து thousands of years old. अच्छा सुनो, சரி ஓகே लिसन. एक बार कुछ व्यापारी ऊंटों पर अपना सामान लादे रेगिस्तान में लंबा सफर तय कर रहे थे. ஒரு முறை சில வியாபாரிகள் வந்து ஒட்டகங்கள் மேலே தன்னுடைய திங்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணிட்டு டெசர்ட்ல வந்து லாங் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. रात हो जाने पर आगे बढ़ने उचित न समझकर वे वहीं रुक गए. நைட் ஆகும்போது இதுக்கு மேலே நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது, வி cannot go forward அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார் அந்த மர்ச்சன்ட்ஸ் வந்து நைட் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வியாபாரியோं ने ऊंटों पर से सामान उतारा. வியாபாரிகள் வந்து ஒட்டகங்கள் மேலே இருந்த சாமான் திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டாங்க. कुछ तैलों में नाइट्रोन और सोडा भरा था. சில பேக்ஸில் வந்து நைட்ரன்ற ஒரு கெமிக்கல் வந்து நைட்ரன் ஆர் சோடா அது வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. வஹ் ஈண்டோங்கு கி ஷக்ல மே பனாத்தா. அந்த நைட்ரன் வந்து எந்த ஷேப்பில் இருந்துச்சா, பிரிக்ஸ் ஷேப்பு, பிரிக் வந்து செங்கல் இருக்குல்ல அந்த ஷேப்பில் இருந்துச்சு. उस समय उसका उपयोग केवल ऊन रंगने के लिए किया जाता था. அந்த நைட்ரன் எதுக்கு அந்த மர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, அது வந்து அந்த டைமில் அவங்க வந்து உள்ளே இருக்குல்ல உள்ளே வந்து கலர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அந்த கிளாஸ் வந்து சொல்லுது இந்த கதையெல்லாம். தீபானே பூச்சா, தீபா வந்து கேட்குறா, ஃபிர் கியா ஹுவா, தென் வாட் ஹேப்பன்ட். कांच का टुकड़ा बोल उठा. திரும்ப கிளாஸ் அந்த கிளாஸ் பீஸ் சொல்லுது. उस समय तक सभी व्यापारी बहुत थक चुके थे और उन्हें भूख भी लगी हुई थी. அந்த டைமில் வந்து வியாபாரிகள் வந்து ரொம்ப டயர்டாகவும் அப்புறம் தேவர் ஆல்சோ ஹங்க்ரி. भोजन तैयार करने के लिए उन्होंने नाइट्रोन की ईंटें लगाकर चूल्हा बनाया. சாப்பாடு உணவு தயாரிக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த வியாபாரிகள் வந்து பிரிக்ஸ் ஷேப்பில் இருக்கிற அந்த நைட்ரனை வந்து ஸ்டவ் மாதிரி ஆக்கிட்டாங்க. தே மேட் எ ஸ்டவ், டெம்பரரி ஸ்டவ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக் ஜலாயி, தே லிட் த ஃபயர். भोजन तैयार हुआ, சாப்பாடும் தயார் பண்ணாங்க. खाना खाकर सभी व्यापारी गहरी नींद में सो गए. சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லா வியாபாரிகளும் தே வென்ட் இன்டு எ டீப் ஸ்லீப். चूल्हा उन्होंने जला ही छोड़ दिया. அந்த அடுப்பு இருக்குல்ல அந்த ஸ்டவ்வை வந்து அணைக்காமையே தூங்கிட்டாங்க. அப்படியே அதாவது எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டே தூங்கிட்டாங்க. दीपा बीच में ही बोल उठी. दीपा வந்து இன் பிட்வீனே ஷீ ஸ்டார்டட் சேயிங், उन्होंने आग जलती हुई क्यों छोड़ दी. அந்த வியாபாரிகள் வந்து நெருப்பை வந்து அணைக்காம எதுக்கு படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு அவ கேட்குறா. इसलिए कि कोई जंगली पशु उस ओर न आए. காஞ்ச் போலா, பிகாஸ் என்ன வைல்ட் அனிமல் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க சைடு வரக்கூடாதுல்ல, அதுக்காக நெருப்பை அணைக்காமையே தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு கிளாஸ் வந்து பதில் சொல்லுச்சு. கஹானி ஆகே படாத்தே ஹுவே காஞ்ச் நே கஹா. ஸ்டோரி வந்து ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணிட்டே கிளாஸ் சொல்லுது. சுபா வியாபாரி ஆங்கேங் மல்தே ஹுவே உட்டே. மார்னிங் வந்து தூங்கி எழுந்த பிறகு அவங்க வியாபாரிகள்லாம் இருக்காங்களா அவங்க வந்து அப்படியே கேஷுவலாக ஐஸை வந்து ரப் பண்ணிகிட்டே எந்திக்கிறாங்க. जैसे ही उनकी नज़र चूल्हे पर पड़ी तो उनके आश्चर्य का ठिकाना न रहा. அப்படியே அவங்க கேஷுவலாக பார்க்கும்போது அவங்க வந்து எதை பார்க்குறாங்க, அந்த ஸ்டவ் இருக்குல்ல நைட்டு வந்து அப்படியே எரிய வச்சுட்டே தூங்கிட்டாங்களா அந்த ஸ்டவ்வை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. चूल्हे में गोल गोल मोती जैसे दाने जगमगा रहे थे. அந்த ஸ்டவ்வில் என்ன இருந்துச்சு, ரவுண்ட் ரவுண்ட் பேர்ல் ஷேப்டு கிரெயின்ஸ் வந்து அப்படியே நல்லா ஸ்பார்க்கிள் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா மினுங்கிட்டு இருந்துச்சு. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி. आग के ताप से सोडा गलकर बालू के साथ मिल गया. ஃபயரோட ஹீட்னால சோடா வந்து மெல்ட் ஆகி சாண்ட் கூட அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு. சோடானா அந்த நைட்ரன் அதுதான்.
அப்படியே பிரிக் ஷேப்ல வேற இருந்துச்சுல்ல, அந்த சோடா தான். सोडा और बालू मिल जाने से मेरा जन्म हुआ. सोडा and sand mix ஆனதுனால my birth happened. So chemical formula வந்து என்னது of glass? soda plus sand gives glass அப்படின்ட்டு இந்த கிளாஸ் வந்து தான் பிறந்த கதையை வந்து சொல்லிடுச்சு. दीपा आश्चर्य और खुशी से बोल उठी. दीपा வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் சொல்றா, हो तो यह है तुम्हारे जन्म की कहानी. ஓ இதுதான் நீ பிறந்ததோட ஸ்டோரியா அப்படின்ட்டு சொல்றா. अच्छा ओके जरा यह भी बताओ कि तुम कहाँ पैदा हुए थे. ஓகே யூ டெல் திஸ் ஆல்சோ. வேர் வேர் யூ பார்ன். இது வரைக்கும் அவ என்ன கேட்டா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி பிறந்தான்னு கேட்டதுக்கு அது வந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு, எப்படி வந்து இட் வாஸ் ஃபார்ம்டு, கிளாஸ் வாஸ் ஃபார்ம்டு அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. அதாவது எதிர்ச்சியாக நடந்துச்சு. அது யாருமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணிலாம் கண்டுபிடிக்கல கிளாஸை. பை சான்ஸ் அது தானாக வந்து ஹேப்பன்டு. ஸோ இப்போ வந்து இவ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறா, வேர் வேர் யூ பார்ன் அப்படின்ட்டு கேட்குறா. आज से करीब 5000 वर्ष पूर्व मिस्र में मेरा जन्म हुआ था. From today nearly 5000 years before. 5000 ना 5000 years before East Egypt country ல my birth happened அப்படின்ட்டு காஞ்ச் ने बताया. அந்த கிளாஸ் வந்து சொல்லுது. कांच के जन्म की कहानी सुनकर दीपा की उत्सुकता बढ़ती ही जा रही थी. கிளாஸோட பர்த் ஸ்டோரி கேட்டுட்டு தீபாவோட கியூரியாசிட்டி வாஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். அவளுக்கு வந்து தீபாவுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அந்த ஸ்டோரியை கேட்க கேட்க. उसने फिर पूछा, she asked again, इस ग्लास के अतिरिक्त तुम्हारा उपयोग और कहाँ कहाँ होता है. இந்த கிளாஸ் டம்ளர், அவ பால் குடிச்சால அந்த டம்ளர், அந்த கிளாஸ் தவிர அப்பார்ட் ஃப்ரம் இட் வேர் அண்ட் ஆல் யூ ஆர் யூஸ்ட் அப்படின்ட்டு கேட்குறா. காஞ்ச் படே கர்வ சே போலா. அதுக்கு வந்து கிளாஸ் வந்து ரொம்ப கர்வமாக ப்ரௌடாக சொல்லுது. மேரா உபயோக தோ ஆஜ் சன்சார் கே கோனே கோனே மே ஹோ ரஹா ஹே. என்னோட யூஸ் வந்து நவடேஸ் இந்த வேர்ல்டில் எவ்ரி கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. खाने पीने के बर्तन, அதாவது சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸு, போத்தலிங் பாட்டில்ஸ், खिलौने டாய்ஸ், और दर्पण முகம் பார்க்குற கண்ணாடி, सभी मेरे ही तो अलग अलग रूप हैं. இது எல்லாமே என்னுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூசேஜ் அப்படின்னு சொல்லுது. घरों की खिड़कियों और दरवाजों में मेरा ही उपयोग होता है. வீட்டில் வந்து உள்ள விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறாங்க. यहाँ तक कि कारों स्कूटरों तथा बसों आदि में भी मैं लगाया जाता हूँ. இங்கே உள்ள கார்ஸ் ஸ்கூட்டர்ஸ் பஸ்ஸஸில் கூட எக்ஸெட்ரா எல்லாத்துலேயும் என்ன யூஸ் பண்ணுறாங்க. आजकल तो मेरा एक विशेष रूप भी है. நவடேஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் கூட எனக்கு இருக்கு அப்படின்ட்டு ஒரு இது சொல்லிட்டு, அது என்னன்னு பார்ப்போமா. वह कौन सा, அது என்னது ஸ்பெஷல் ஃபார்ம். दीपा आश्चर्य से बोली. दीपा வந்து ஆச்சரியத்தோட கேக்குறா. मेरा वह रूप बुलेट प्रूफ कांच के नाम से जाना जाता है जो विशिष्ट स्थानों पर लगाया जाता है. அது வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் பிளேசஸில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன்ஸ்லலாம் விஐபிஸ் வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இவங்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்க்கு பின்னாடி நின்று தான் பேசுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான கிளாஸ் அது. அவ்வளோ ஸ்பெஷலான இடத்துல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. दीपा ने पूछा. दीपा வந்து கேக்குறா. आजकल तो बाजार में कांच की बहुत ही सुंदर और आकर्षक वस्तुएं उपलब्ध हैं. वे कैसे बनती हैं? Nowadays marketல வந்து very beautiful and attractive glass things are available. அவ்வளோ அழகழகா கிடைக்குது. How are they made of? அது எப்படிலாம் செய்கிறாங்க அவ்வளோ அழகழகா கலர்ஃபுல்லாக அப்படின்ட்டு கேட்குறா. दर्द से कराहने की आवाज़ हुए कांच बोला. வலியில் அப்படியே முணங்கிட்டே வந்து
கிளாஸ் வந்து சொல்லுது, அரே कुछ ना पूछो, ए ஒன்னும் கேட்காத என்ன, ऐसे रूप धारण करने के लिए मुझे अनेक कष्ट सहने पड़ते हैं. இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு நிறைய கஷ்டங்களை வந்து நான் சகிச்சுக்க வேண்டியிருக்கும். बड़े बड़े कड़ाहों में डालकर मुझे गरम किया जाता है. பெரிய பெரிய பேன்ல வந்து என்னை போட்டுட்டு என்னை ஹீட் பண்ணுவாங்க. जिससे मेरा शरीर जलने लगता है. அதனால அந்த ஹீட் பண்ணுறதுனால என் உடம்பே எரியும். அப்படியே पिघल जाने पर मेरे अंदर समाये दूषित पदार्थ ऊपर तैरने लगते हैं. மெல்ட் ஆன பிறகு அந்த ஹீட் பண்ணுறாங்கல்ல, ஸோ மெல்ட் ஆன பிறகு எனக்குள்ளே இருந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம், தூஷித் பதார்த்தனா இம்ப்யூர் மெட்டீரியல், இம்ப்யூர் மேட்டர்லாம் அப்படியே வந்து மேலே வந்து ஸ்விம் பண்ணிடும், அப்படியே மேலே மிதக்கும். जिन्हें निकाल कर फेंक दिया जाता है. அந்த மேலே இம்ப்யூரிட்டிஸை அப்படியே ரிமூவ் பண்ணி அப்படியே வந்து தூக்கி போட்டுருவாங்க. उसके बाद लोहे की नली द्वारा कड़ाहों से निकालकर लकड़ी के सांचों में डाल दिया जाता है. आफ्टर दैट அயன் ராட், இரும்பு கம்பி, இந்த இவங்க கையில் வச்சுருக்காங்கல்ல, ஸோ இரும்பு கம்பியால் பேன்லேருந்து எடுத்துட்டு, ஸோ கையாலலாம் எடுக்க முடியாதுல்ல, ஹீட்டாக இருக்கும், அப்படியே மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அப்படியே வந்து என்னை ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த உடன் மோல்டில் அப்படியே என்ன போடுவாங்க. மோல்டுனா அந்த ஷேப்பு, ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு கிடைக்கும். थोड़ी देर बाद मैं चमचमाते हुए कांच का रूप धारण कर लेता हूँ. கொஞ்ச நேரம் பிறகு நான் வந்து நல்லா ஷைன் ஆகிட்டு, நல்லா மினுமினுன்னு ஷைன் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நான் வந்துடுவேன். कारीगर अपने कौशल से मुझे विभिन्न आकार दे देते हैं. காரிகர்னா ஆர்டிசன், த ஒன் ஹூ மேக்ஸ் கிளாஸ். அவர் வந்து அவரோட ஸ்கில்னால, அவரோட திறமையினால எனக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறாரு. दीपा बड़े ध्यान से कांच की कहानी सुन रही थी कि तभी उसकी माँ आवाज देती हुई आई. தீபா வந்து ரொம்ப கவனமா அந்த கிளாஸ் சொல்ற கதையை வந்து கேட்டுட்டு இருந்தா. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து தீபா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராங்க. दीपा को टूटे हुए कांच के पास गुमसुम बैठी देखकर बोली. தீபா வந்து அந்த புரோக்கன் கிளாஸஸ் பக்கத்தில் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அரே தீபா தும் இஸ் தரஃப் क्यों बैठी हो. தீபா ஏன் இது மாதிரி உட்காந்துட்டு இருக்க நீ. क्या आज स्कूल नहीं जाओगे, என்ன இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டியா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. தீபா போலி, தீபா உடனே பதில் சொல்கிறா, அம்மா आज तो चमत्कार हो गया. அம்மா இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கல் நடந்துச்சு, பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. आज मैंने कांच के जन्म की कहानी उसी की जुबानी सुनी. இன்னைக்கு வந்து நான் வந்து கண்ணாடியோட கதையை அது வாயிலே நான் கேட்டேன். அதாவது பர்த் ஆஃப் கிளாஸ், அது ஸ்டோரி வந்து நான் ஐ லிசன்ட் பை த வேர்ட் ஆஃப் இட்ஸ் மவுத் அப்படின்ட்டு சொல்கிறா. सारांश, समरी ऑफ द लेसन. एक दिन दीपा के हाथ से कांच का ग्लास गिरकर टूट गया. ஒரு நாள் தீபாவோட கையிலிருந்து கிளாஸ் டம்ளர் வந்து கீழே விழுந்து உடைஞ்சிருது. कांच के टुकड़े में से दीपा को कुछ आवाज सुनाई दी. கிளாஸ் பீசஸ்ல இருந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சது. कांच दीपा से बातें कर रहा था. கிளாஸ் வந்து தீபா கிட்ட பேச ஆரம்பிச்சது. दीपा के पूछने पर कांच के टुकड़े ने अपने जन्म की कहानी सुनाई. दीपा கேட்ட பிறகு கிளாஸ் பீசஸ் வந்து தன்னோட பர்த்தோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சது. இதுதான் அந்த லெசனோட சம்மரி. व्याकरण एक दृष्टि में, ग्रामर इन ए ग्लांस. संज्ञा नவுன் வந்து दीपा, कांच, दूध, फर्श இதெல்லாம் नவுन. सर्वनाम प्रोनाउन வந்து उसके, उसकी, वह, उसने, तुम्हारे இதெல்லாம் प्रोनाउन. क्रिया verb, action words. रोना, उछलना, पीना, जानना, सुनना இதெல்லாம் क्रिया verbs. मानक हिंदी, स्टैंडर्ड हिंदी. गलतियांग, गलतियांग இப்படியும் போடலாம், गलतियांग இப்படியும் போடலாம். लंबा, ல இம் ஹாஃப் லெட்டராகவும் போடலாம், இந்த மேலே டாட் வைக்கலாம்.
ஜங்கிலி ஜங்கிலினா வைல்ட் அனிமல்ஸ்ல ஜா இங் க லி ஜங்கிலி. अतिरिक्त இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம். पठन आवश्यक लेख डिफिकल्ट वर्ड्स असावधानी नजदीक आश्चर्य रेगिस्तान नाइट्रॉन ईंट उत्सुकता उपलब्ध दर्पण अतिरिक्त विशिष्ट वस्तुएं चमत्कार ताप दूषित पदार्थ. थैंक यू.